இயக்கத்தை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு முடிவுலையும் நான் இல்லை. அதற்கான தமிழக பெண்கள் இயக்கத்துக்கான அந்த வரலாற்றை பற்றிய ஒரு ஆழமான ஆராய்ச்சி இருந்தால்தான் தமிழக பெண்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நான் வந்து ஏற்க முடியும். அந்த ஆராய்ச்சியில நான் வந்து தீவிரமா இறங்கல அப்படிங்கிறது இது என்னுடைய லிமிடேஷன். எனவே வந்து இருக்கக்கூடிய பல கட்டுரைகள் வந்து இந்திய ஒரு பரந்த அளவில் இந்திய பெண்கள் இயக்கங்களை பற்றிய வரலாறு ஆய்வுகள் இருக்கின்றன, ஏற்கனவே இருக்கின்றன என்பதால் இந்திய பெண்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்குள்ளதான் நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சேனே தவிர தமிழகத்துக்கு எதிரான எந்த உணர்வும் இல்லை என்பதை விளக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இந்த உரையில நேரத்தின் காரணத்தினால் 70கள் 80கள் இந்த 2 10 கால 20 காலத்தில் ஏற்பட்ட இந்திய அளவில் ஏற்பட்ட பெண்கள் இயக்கங்களுக்கும் பொது உடைமை இயக்கங்களுக்கும் இருந்த உறவை பற்றியும் உரையாடலை பற்றியும் தான் நான் பேச போறேன். அதனால அந்த 70கள் 80கள் அப்படிங்கிற அந்த பீரியட் போக்கஸ் இதுவும் நான் எனக்காக வைத்துக் கொண்ட ஒரு வரம்பு, இல்லைன்னா என்னால 20-30 நிமிஷத்துக்குள்ள பேசவும் முடியாது. 90கள்ல 70 பெண்கள் இயக்கங்கள் சந்தித்த கேள்விகள் என்ன, சவால்கள் என்ன அப்படிங்கறதோட நான் வந்து முடிச்சிருவேன் என்னுடைய இத நான் வந்து இப்படி புரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா பொது உடைமை இயக்கத்தின் தாக்கத்தினாலும் மார்க்சிய சித்தாந்தத்தின் தாக்கத்தினாலும் பெண் விடுதலைக்கான இயக்கங்களும் பெண்ணிய இயக்கங்களும் இந்தியாவில் எப்படி தோன்றின, இந்த உரையாடல் என்பது கட்சி சார்ந்து இருந்த பெண்கள் அமைப்புகள் மட்டும் அல்லாது அரசியல் கட்சிகளுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள், சிபிஐ, சிபிஐஎம், எம்எல் கட்சிகளையும் தாண்டிய பெண்கள் அமைப்புகளும் பெண்கள் குழுக்களுக்கும் ஒரு லெஃப்ட் பொலிட்டிக்கல் வேர்ல்ட் வியூன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பரந்தபட்ச இடதுசாரி அரசியல் பார்வையை கொண்ட, சித்தாந்தத்தை கொண்ட, கருத்தியலை கொண்ட பெண்கள் அமைப்புகளின் செயல்பாடுகளையும் சிந்தனையோட்டத்தையும் நான் வந்து முன்வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். தென்னாசியாவில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 100 காலமாகவே இடதுசாரி கட்சிகளும் இயக்கங்களும் பலவிதமான இயக்கங்களில் பெண்களை வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. இது வரலாற்று ரீதியான பல ஆய்வுகள் இதை பற்றி நடத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாட்டின் தேசிய விடுதலை இயக்கத்திலும், தொழிற்சங்கங்களின் இயக்கங்களிலும், விவசாய மக்களின், கூலி விவசாயிகளின் இயக்கங்களிலும், மாணவர் இளைஞர் இயக்கங்களிலும் பெண்களை ஒருங்கிணைப்பதில் இடதுசாரி கட்சிகளுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு பங்கு இருந்ததை நம்ம வந்து பார்க்க முடியுது. அசாதாரண ஆளுமைகளை கொண்ட பல பெண் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் பல இயக்கங்களில் வந்து பங்கேற்றனர் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மால பார்க்க முடியுது. குறிப்பாக யாருமே மறக்க முடியாத சிட்டகாங் ஆர்மனி ரே என்று பெங்கால் பிரசிடென்சியில் 1930 நடந்த அந்த சம்பவத்திலும், கோயம்புத்தூர் வீவர்கர் ஸ்ட்ரைக் 1940களில் நடந்த அந்த வீவர்கர் ஸ்ட்ரைக், பெங்கால் வறட்சியின் போது அந்த வறட்சி நிவாரண பணியில் செயல்பட்ட பெண் கம்யூனிஸ்ட் தலைவர்களின் பங்களிப்பு, வீர தெலங்கானாவின் போராட்டத்தில், நிசாமுக்கு எதிரான போராட்டத்தில் பங்களித்த பெண் தலைவர்கள், இந்த தோழர்கள், இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் மிகச்சிறந்த ஒரு அத்தியாயமாகவே வந்து இருந்திருக்கிறது. முதல் முறையாக சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8 எப்போது கொண்டாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1942 பம்பாயில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சோவியத் யூனியன் என்னும் ஒரு அமைப்பால், ஒரு லெஃப்ட் அமைப்பால் தான் வந்து சர்வதேச பெண்கள் தினம் என்பது உழைக்கும் மகளிர் தினமாக, மகளிர் எல்லாம் பாட்டாளி என்னும் அடையாளம் பெண்களுக்கு உண்டு, இதுதான் அடிப்படையான அடையாளம், பெண்களுக்கு மறுக்கக்கூடாத ஒரு அடையாளம் என்னும் கோஷத்துடன் அனுசரிக்கப்பட்டது 1942. ஆனால் இந்த விமன் குவெஸ்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விமன்ஸ் குவெஸ்சன், பெண்களின் சமூக நிலை, பெண்கள் எப்படிப்பட்ட சமூக ஒடுக்கு முறையை சந்திக்கிறார்கள், பெண்களின் நிலைக்கும் முதலாளித்துவத்திற்கும் என்ன உறவு, இந்த உறவை நாம் தத்துவார்த்த ரீதியாக எப்படி புரிந்து கொள்வது, எனவே பெண் விடுதலைக்கான பாதை என்பது எது, இந்த பாதையை நாம் எப்படி புரிந்து கொள்வது, அதற்கான பெண்களை ஒருங்கிணைப்பது, செயல்பாடுகள், இது எல்லாமே வந்து 1970களில் இருந்துதான் மலர்ந்த ஒரு காலகட்டமாக நாம் வந்து பார்க்க முடிகிறது. யார் இதற்கு முகம் கொடுத்த பெண்கள், இதில் தலைமையில் இருந்த பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவிதமான லெஃப்ட் குரூப்ஸ், இடதுசாரி கட்சிகளுடன் மட்டும் இல்லாமல் பல குழுக்களோடு
இணைந்து செயல்பட்ட கட்சிகள் சொல்லும் போது சோசியலிஸ்ட், கம்யூனிஸ்ட், ரெவல்யூஷனரி அப்படின்னு பல பிரிவுகளை சார்ந்த கட்சிகளில் இருந்து பெண்கள் இவர்களை இந்த காலகட்டத்தில் இவர்களை உருவாக்கியது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று மேற்கைய நாடுகளில் அப்போது இருந்த பெண்கள் இயக்கம், செகண்ட் வேவ் ஃபெமினிசம் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இயக்கம். இரண்டாவது மார்க்சிசம் மீது, மார்க்சிச சித்தாந்தத்தின் மீது அவர்கள் கொண்ட நம்பிக்கை. மார்க்சிசம் என்பது ஒட்டுமொத்த மானுட விடுதலையை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் என்பது. எனவே பெண்களுக்கும் இதில் இடம் உண்டு அப்படிங்கிற அவர்களது ஆழமான நம்பிக்கை. ஆசிய, ஆப்பிரிக்க நாடுகளில் அப்போது அந்த சூழலில் நடந்த தேசிய விடுதலை இயக்கங்கள், அந்த இயக்கங்களில் பல பெண் வீராங்கனைகளின் பங்களிப்பு. அப்ப வந்து அந்த இமேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா துப்பாக்கி ஏந்திய பெண்கள் குடும்பத்தையும் வீட்டு சூழலையும் விட்டு தங்கள் நாட்டின் விடுதலைக்காக காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்று மக்களை ஒருங்கிணைத்த பெண்களின் வரலாறுகள். அந்த வரலாறுகள் இந்தியாவின் சமூக சூழல், அப்போது இருந்த இந்தியாவின் சமூக சூழல், இந்திய சமூகத்தில் இருந்த முரண்பாடுகளில் இருந்து 60களின் கடைசி காலகட்டத்திலும் 70களின் துவக்க காலகட்டத்திலும் இந்தியாவில் இருந்த சமூக முரண்பாடுகள், அந்த சூழலில் இருந்து எழுப்பிய பல இயக்கங்களின் ஒரு இயக்கமாக தான் நாம் பெண் விடுதலைக்கான இயக்கம், பெண்ணிய இயக்கங்களையும் வந்து பார்க்க முடியும். விலைவாசி, லஞ்ச ஊழல், தொடர்ச்சியான வேலையின்மை, தொடர்ச்சியான ஆதிவாசி தொடர்ச்சியாக நடந்த சுரண்டல், இது எல்லாமே சேர்ந்து அந்த காலகட்டத்தை, அந்த சூழலை உருவாக்கிய ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது வந்து ஒரு எம்எல், சிபிஆர் எம்எல் தெலங்கானாவோட சேர்ந்து அவர்களால் உருவாக்கப்பட்ட ப்ரோக்ரசிவ் ஆர்கனைசேஷன் ஆஃப் விமென், அது 70கள், அந்த காலகட்டம் 70கள், POW ப்ரோக்ரசிவ் ஆர்கனைசேஷன் ஆஃப் விமென் அப்படிங்கிற அமைப்பு வந்து தங்களை ஒரு பெண்ணிய அமைப்பாக அடையாளப்படுத்திக் கொண்டு, அதே நேரம் எங்களுடைய பார்வையிலிருந்து பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை புரிந்து கொண்டார்கள். அவர்களுடைய நீங்க மேனிஃபெஸ்டோ 74ல வந்து அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எதை எதிர்க்கிறாங்க? வறுமை, நிலப்பிரபுத்துவம், ஆணாதிக்கம், பெண்களின் பொருளாதார ரீதியாக பெண்களின் சார்பு நிலை, குடும்பத்துக்குள் பெண்கள் செய்யக்கூடிய அந்த கடும் உழைப்பு, இது சமூக ஆதிக்கம், இது சமூக அடக்குமுறை, இது அனைத்தையும் சேர்த்துதான் பெண்களுக்கான எதிரியாக அவர்களது மேனிஃபெஸ்டோல 74ல வந்து அவங்க அடையாளப்படுத்துறாங்க. அவங்களோட கருத்தியல் ரீதியான புரிதல்ல பார்க்கும்போது அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த பெண்கள், ப்ரோக்ரசிவ் ஆர்கனைசேஷன் ஆஃப் விமென்ல இருந்த பெண்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து என்ன என்றால், அனைத்து பெண்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான், உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த பெண்கள் மட்டும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அவர்கள் அமைப்பில் இருந்த ஆண் தோழர்களோட ஒரு முரண்பட்ட கருத்து. ஏன்னா ஆண் தோழர்கள் கருத்து உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த பெண்கள் மட்டும்தான் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை விட்டு விலகி அனைத்து பெண்களுமே ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த புரிதலை வந்து முன்வைக்கிறாங்க. சோசியலிசத்துக்காக, மாற்று சமூகத்துக்காக போராட வேண்டிய அதே நேரத்தில் பெண்களுக்காக ஒரு தனி அமைப்பு என்பது அவசியம். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள பெண்களுக்கும் ஒரு தனி அமைப்பு என்பது இருக்கணும். ஏனென்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து பகிரங்கமாக முன்வைக்கிறாங்க. இதுல இப்ப இந்த காலகட்டத்துடைய பெண்ணியங்களை வந்து ஸ்டடி பண்ண கெய்னாம்பெர்க் என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமாக 70களில் வந்து எந்த கோரிக்கையை அனைத்து ஃபெமினிஸ்டும் பெண்ணியவாதிகளாக தங்களை அடையாளப்படுத்திய அனைத்து பெண்கள் இயக்கங்களும் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, வேலையின் சூழல், பெண்கள் வந்து வேலை செய்யக்கூடிய பணியிடங்கள், பெண்களுக்கான சரியான ஊதியம், பெண் தொழிலாளிகளை திரட்டுவது, ஆர்கனைசிங் விமன் அஸ் வர்க்கர்ஸ், இந்த விஷயத்தை தான் வந்து அனைத்து பெண்ணியவாதிகளும் இடதுசாரி இயக்கங்களுடன் சேர்ந்து செயல்பட்ட பெண்ணியவாதிகளும் தான் முன்வைக்கிறார்கள் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நடந்த 2 முக்கியமான கான்ஃபரன்ஸ். ஒன்று பூனே கான்ஃபரன்ஸ், 75 அக்டோபர்ல நடந்த பூனே கான்ஃபரன்ஸ். இது பலவிதமான யுனைடெட் விமென்ஸ் லிபரேஷன் ஸ்ட்ரகிள் கான்ஃபரன்ஸ்ங்கிற தலைப்புல பல இடதுசாரி கட்சிகள் வந்து இணைந்து, இந்த இயக்கங்களும் கட்சிகளும் இணைந்து இந்த பூனே கான்ஃபரன்ஸ் வந்து ஏற்பாடு செய்யறாங்க. ஒரு 700 பெண்கள் அதுல பங்கேற்கிறாங்க. பல சமூக பிரிவினை, ஆதிவாசி குடும்பங்களில் இருந்து பெண்கள் வராங்க, விவசாய குடும்பங்கள், பேங்க் ஒர்க்கராக ஒர்க் பண்ணக்கூடிய பெண்கள், பேராசிரியர்கள், அனைவருமே ஒரு 700 பெண்கள் பங்கேற்ற இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து
முக்கியமான அவர்களது கோரிக்கை என்பது ஒரு பெண் சமூக உற்பத்தியில், சோஷியல் ப்ரொடக்ஷன், சமூக உற்பத்தியில் பங்கேற்பது அவளது உரிமை. எனவே அனைத்து பெண்களுக்கும் வேலை வாய்ப்புகள், வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய வேலை வாய்ப்புகள், சம்பள வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும், உருவாக்கி தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதே ஆண்டு டிசம்பர் மாதம் 75ல ட்ரிவாண்ட்ரம் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அது இந்தியன் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் சிபிஎம் இது பண்ணப்பட்ட, ஏற்பாடு செய்யப்பட்ட கான்ஃபரன்ஸ். அதுலயும் வேலைக்கான அடிப்படை உரிமை என்பது அரசியல் சாசனத்தில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அனைத்து குடிமக்களுக்கும் இந்த உரிமை இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு மிகவும் அவசியம் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை என்பது இந்த பூனே கான்ஃபரன்ஸ்லயும் முன்வைக்கிறாங்க. திருவாண்டரம் கான்ஃபரன்ஸ்லயும் முன்வைக்கிறாங்க. இப்ப 70 காலகட்டத்துல நாம பார்க்க வேண்டிய 2 முக்கியமான நிகழ்வுகள். ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஈக்வாலிட்டி என்னும் ரிப்போர்ட். இந்த அறிக்கை என்பது இந்தியன் பிளானிங் கமிஷன் கமிஷன் பண்றாங்க. டுவர்ட்ஸ் ஈக்வாலிட்டி ரிப்போர்ட் கமிட்டி ஆன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அதாவது விடுதலை பெற்ற இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு பெண்களின் நிலை எப்படி இருக்கிறது, பொருளாதாரத்திலும் அரசியல் வாழ்விலும் சமூகத்திலும் எப்படி இருக்கிறது. அந்த டுவர்ட்ஸ் ஈக்வாலிட்டி ரிப்போர்ட்டை 74ல வெளியிடும் போது அது பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்த ஒரு அறிக்கையாக இருக்கிறது. ஏன்னா அந்த ரிப்போர்ட் ரொம்ப சுட்டிக்காட்டக்கூடிய, ஒரு ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மறுக்க முடியாத ஒரு உண்மை, புள்ளி விவரங்களை தொகுத்து காட்டிய உண்மை என்னவென்றால் இந்தியாவின் வளர்ச்சி பாதை என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி சமமான ஒரு வளர்ச்சி பாதையாக இல்லை. பெண்ணுக்கு வேலை வாய்ப்பிலும் சரி, சமூக பலவிதமான ஒடுக்குமுறைகளிலும் சரி, பெண்ணுக்கு ஒரு பாரபட்சம் என்பது மிக புள்ளி விவரங்களோடு சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப சுதந்திரம் என்பது இந்திய பெண்களுக்கு கிடைக்கவில்லை. The promise of independence had failed Indian women அப்படிங்கிற ஒரு முடிவை இந்த டுவர்ட்ஸ் ஈக்வாலிட்டி ரிப்போர்ட்ல முன்வைக்கிறாங்க. இது மறுக்க முடியாத இது பல ஏற்கனவே அரசியல் ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்ட பல பெண்களுக்கும் இதுவும் ஒரு உத்வேகமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். பல பெண்களுக்கு யூனிவர்சிட்டி மூலமாக வரக்கூடிய பெண்களையும் பெண்கள் இயக்கங்களுக்கு ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு உந்துகோலாக இந்த டுவர்ட்ஸ் ஈக்வாலிட்டி ரிப்போர்ட் 74ல முன்வந்த லோதிகா சர்க்கார், தீனா மசும்தார் போன்றவர்களால் இயற்றப்பட்ட இந்த ரிப்போர்ட் என்பது ஒரு உந்துதலாக இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மால மறுக்க முடியாது. 77 காலகட்டத்துல அவசர கால நிலை முடியும் போது, எமர்ஜென்சி முடிஞ்சு பல விமென்ஸ் குரூப்ஸ் எமர்ஜென்சி காலகட்டத்தில் அண்டர் கிரவுண்டாக யூஜியில இருந்த விமென்ஸ் குரூப்ஸ் வெளியே வராங்க. செயல்படக்கூடிய அந்த காலகட்டத்துல தான் பெண்கள், சின்ன பெண்கள் குழுக்களை பல நகரங்களில் உருவாக்குறாங்க. பாம்பேல, பூனேல, அகமதாபாத், பட்னா, மெட்ராஸ்ல, கல்கட்டாவில. இந்த சூழல்ல உருவாக்கப்பட்ட பெண்கள் குழுக்கள் பெண்ணியவாதிகளாக பெண்ணியம் பேசக்கூடிய இந்த குழுக்களுக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் எப்படிப்பட்ட உரையாடல்கள் இருந்தன, என்ன முரண்கள் இருந்தன அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் நான் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு முக்கியமான, ஏன்னா அந்த டிபேட் என்பது, அந்த விவாதங்கள் என்பது, அந்த உரையாடல்கள் என்பது ஒரு முக்கியமான உரையாடல்களாக நாம் பதிவு செய்ய வேண்டிய உரையாடல்களாக நான் பார்க்கிறேன். முக்கியமாக இப்ப விமென்ஸ் குரூப்ஸ் ஆனா இந்த விமென்ஸ் குரூப்ஸ் நம்ம மறக்கக்கூடாத விஷயம் மார்க்சிய பார்வையில் இருந்து செயல்படக்கூடிய பெண்கள் குழுக்களாக தான் நாம் பார்க்க வேண்டும். எனவே பொது உடைமை இயக்கத்துக்கு அப்பாற்பட்ட குழுக்களாக இந்த குழுக்கள் செயல்படவில்லை. கட்சிகளுக்கு வெளியே செயல்பட்டாலும் பொது உடைமை கருத்தியலுக்கு அப்பாற்பட்ட குழுக்களாக இந்த குழுக்கள் செயல்படவில்லை அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறுபடியும் வலியுறுத்தி சொல்லணும் இங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தத்துவார்த்த ரீதியாக எதை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வன்முறை. தோழர்களிடம், கட்சிகளிடம் பேசும்போது, இடதுசாரி கட்சிகளிடம் பேசும்போது அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் ஒண்ணு வன்முறை. அதற்கும் முன்னால் ஆணாதிக்கத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அதாவது இந்திய சமூகத்தை நீங்க ஃபியூடல், கேபிட்டலிஸ்ட், நிலப்பிரபுத்துவ சமூகம், முதலாளித்துவ சமூகம் அப்படின்னு சொல்றதோட முடிச்சிடக்கூடாது. இதோட சேர்ந்து அடிப்படையாக இந்திய சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளும் போது பேட்ரியார்கி, ஆணாதிக்கத்தையும் ஒரு லென்ஸாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. சமூகத்தை புரிந்து கொள்ளும் போதே எந்த அளவுக்கு இது ஒரு முதலாளித்துவ சமூகமா, இல்ல நிலப்பிரபுத்துவ சமூகமா, இல்ல எந்த அளவுக்கு முதலாளித்துவம் வளர்ந்து வந்திருக்கிறது அப்படிங்கிற கேள்விகளை நீங்க எழுப்பும் போது ஆணாதிக்கம்
அப்படிங்கிற ஒரு லென்ஸ், பேட்ரியார்க்கிங்கிற ஒரு லென்ஸும் இருக்கிறது அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. இதற்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவம், சமூகத்தை புரிந்து கொள்வதில் கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவம் ஆணாதிக்கத்திற்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும்ங்கிற கருத்தை வந்து பகிரங்கமாக வைக்கிறாங்க. இரண்டாவதாக வன்முறை. இந்த சமூகத்தை புரிந்து கொள்ளும் போது பெண்களுக்கு எதிரான வன்முறை, குறிப்பாக பாலியல் வன்முறை என்ன வேலையை செய்கிறது, அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் கூட, பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஒரு திருமணத்தை விட்டு மிகவும் மோசமாக அவர்கள் நடத்தப்படும் ஒரு திருமண உறவை விட்டு வெளியேற முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் பெண்களுக்கு எதிராக நிலவக்கூடிய சமூக ரீதியான வன்முறை. இந்த வன்முறை என்பது எப்படின்னா, அனைத்து சாதிகளை, அனைத்து வர்க்கங்களை வாழக்கூடிய பெண்களில் எந்த பெண்கள் ஆணாதிக்க நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ விரும்பவில்லையோ, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய பெண்களுக்கு, தனியாக வாழ விரும்பக்கூடிய பெண்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்படக்கூடிய ஒரு வன்முறை. எனவே ஒரு ஆணாதிக்க சமூகத்தை நிலைநிறுத்துவதில் பாலியல் வன்முறைக்கு ஒரு இடம் இருக்கிறது. அப்போது வன்முறையை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு அனலிட்டிக்கல் கேட்டகரியாக முன்வைக்கிறாங்க. சமூகத்தை புரிந்து கொள்வதற்காக நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான உத்தியாக பெண்கள் குழுக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. மூன்றாவதாக வேலை. ஏன்னா இப்ப கம்யூனிஸ்டுகள், பொது உடைமை இயக்கங்கள் வந்து பேசும்போது பொதுவாக வேலை என்றாலே சம்பள வேலை, ஃபேக்டரி ஒர்க்கரை மட்டுமே ஒரு வேலையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் மார்க்சிய பார்வையிலிருந்து ஃபெமினிசம் பேசிய பெண்கள் மறுபடியும் நான் அதை வலியுறுத்துறேன். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை என்பது இதுதானா, சம்பள வேலை மட்டுமா, ஃபேக்டரியில் செய்யக்கூடிய வேலை மட்டுமா, ஏன் ஒரு ஹவுஸ் வைஃப் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பெண் வீட்டுக்குள் செய்யக்கூடிய வேலை, சமூக மறு உற்பத்தி அப்படின்னு சொல்றோம் அந்த வேலை, அந்த வேலை வீட்டு வேலை என்று சொல்லக்கூடிய அந்த வேலை வந்து உங்களுக்கு ஒரு வேலையாக உங்கள் பார்வையில் தெரியவில்லையா, அந்த வேலையால் ஒரு சர்ப்ளஸ், ஒரு உபரி உருவாகவில்லையா அப்படிங்கிற கேள்வியை வந்து முக்கியமாக முன்வைக்கிறாங்க. சர்ப்ளஸ் என்பது ஃபேக்டரிக்குள்ள ஒரு தொழிலாளியை ஒடுக்கும் போது, குறைந்தபட்ச சம்பளத்தை கொடுக்கும் போது உருவாக்கப்படக்கூடிய அந்த சர்ப்ளஸ் மட்டும்தானா, அல்லது குடும்பத்துக்குள் ஒரு பெண் வந்து உழைப்பாளி என்னும் அடையாளமே இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கும் அந்த உழைப்பும் ஒரு சர்ப்ளஸ வந்து உருவாக்கலையா அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. அவங்க இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் தன்னை ஒரு புரட்சிகர இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்றால் ஒரு ஃபேக்டரி ஒர்க்கராக மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. பெண்கள் வீட்டிலும் சமூகத்திலும் வேலை இடத்திலும் 3 இடங்களிலும் தங்களை ஒடுக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக போராடும் போது அதையும் நாம் ஒரு புரட்சிகர போராட்டமாக, ஒரு ரெவல்யூஷனரி கான்ஷியஸ்னஸ், அதற்கான ஒரு சின்ன ஒரு இடம் அங்கு உருவாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பார்வையை வந்து முன்வைக்கிறாங்க. அப்ப இன்னும் கூட கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா, வீட்டுக்குள் பெண்கள் செய்யக்கூடிய அந்த குடும்ப வேலை என்பது ஒரு சமூக மறு உற்பத்தி மட்டுமல்ல, அதாவது சோஷியல் ரீப்ரொடக்ஷன் மட்டுமல்ல, இதற்கு சப்சிஸ்டன்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது பிழைப்புக்கு தேவையான, வாழ்வதற்கு தேவையான மிகவும் அடிப்படையான வேலைகளை குடும்பத்திற்குள் பெண்கள், குறிப்பாக விவசாய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் செய்யக்கூடிய வேலையை தான் சப்சிஸ்டன்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வேலையும் நம் பார்வைக்கு ஒரு மிக முக்கியமான வேலையாக நாம பார்க்கணும். இரண்டாவது, இந்த சப்சிஸ்டன்ஸ் ப்ரொடக்ஷன், பிழைப்பதற்கே அடிப்படையான இந்த வேலை, பெண்கள் செய்யக்கூடிய இந்த வேலைக்கும் முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கருத்தியல் ரீதியாக அந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த விவாதத்தையும் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. ஏன்னா முதலாளித்துவ குவிப்பு, முதலாளித்துவ திரட்சிக்கு அடிப்படையே இந்த சப்சிஸ்டன்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. இது வந்து எதுல வந்து வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தியில வந்து ஒரு கவிதை புத்தகம், பெண்களுக்காக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு கவிதை புத்தகத்துல வந்து அழகான அந்த புத்தகத்துடைய கவர்ல எப்படி காட்டுறாங்கன்னா, ஒரு பெண் வீட்டுக்குள்ள சமைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணின் முதுகில் அந்த பெண்ணின் கணவரோ தந்தையோ ஃபேக்டரி ஒர்க்கராக இருக்கிறார். அவரது முதுகில் அந்த முதலாளி, ஃபேக்டரியுடைய முதலாளி வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய முதலீட்டை குவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த படம் மூலமாகவே வந்து காட்டுறாங்க. இதுக்கு அந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து யாருடைய ஒர்க்கை வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்கன்னா, மரியா வீல்ஸ்,
என்று சொல்லப்படக்கூடிய ஜெர்மன் மார்க்சிஸ்ட் ஃபெமினிஸ்டாக மரியா மீஸ் அவங்க வந்து பெண் குடும்பத்திற்குள் செய்யக்கூடிய அந்த குடும்ப வேலை என்று சொல்லப்படக்கூடிய வேலைக்கும் உலக ரீதியான முதலாளித்துவ முறைக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்புகளை வந்து தியரைஸ் பண்றாங்க மரியா மீஸ். அவர்களது வேலையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்தியாவில் பல பெரிய அறிஞர்கள் அவர்களது ஆய்வையும் செய்கிறார்கள். சாயா தத்தா அவங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் விவசாய குடும்பத்தில் பெண்கள் வந்து என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு பட்டியலிடுறாங்க. அந்த வேலையின் மூலமாக தான் விவசாயமே இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இந்த குடும்பங்கள் வந்து பிழைக்க முடியுது அந்த பெண்கள் செய்யக்கூடிய சப்சிஸ்டன்ஸ் ப்ரொடக்ஷன் மூலமாக தான் அப்படிங்கறத மரியா மீஸ் பயன்படுத்தி சாயா தத்தார் வந்து அந்த விவாதத்துக்குள் இந்த பார்வை இந்த பெண்கள் செய்யக்கூடிய இந்த வேலையை கொண்டு வராங்க. அதே போல இப்ப தமிழ்நாட்டு சூழல்ல வந்து மார்க்சிசத்துக்கும் ஃபெமினிசத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை ஆழமாக தனது கருத்துக்கள் மூலமாக எழுத்துக்கள் மூலமாக முன்வைச்சவங்க வந்து மைதிலி சிவராமன் வந்து 75ல டுவர்ட்ஸ் இமான்சிபேஷன் விடுதலையை நோக்கி அப்படின்னு சோஷியல் சயின்டிஸ்ட்ல வரக்கூடிய கட்டுரையில அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இட்டாலியன் ஃபெமினிஸ்ட் மரியா தலா போஸ்டா வந்து ஒரு இட்டாலியன் மார்க்சிஸ்ட் ஃபெமினிஸ்ட் அவங்களுடைய வேலையை வந்து பயன்படுத்துறாங்க. அவங்களுடைய ஆராய்ச்சியை வந்து சுட்டி காட்டுறாங்க. இப்ப தலா போஸ்டா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சம்பளமே வாங்காத ஒரு அடிமை குடும்பத்திற்குள் வேலை செய்கிறாள். அவள் செய்யும் வேலையினால் தான் குறைந்த சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தொழிலாளி ஃபேக்டரியில் வேலை செய்கிறான் அப்படிங்கிற கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க தலா போஸ்டா. மைதிலி வந்து அந்த விவாதத்தில் வந்து அவர்கள் வைக்கக்கூடிய கட்டுரையில் மரியா தலா போஸ்டாவின் பார்வையை பயன்படுத்துறாங்க. மார்க்ஸ் லெனின் அனைவருடைய தத்துவார்த்த ரீதியான கருத்துக்களையும் கொண்டு வராங்க. தலா போஸ்டா முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து மைதிலி வந்து வேறுபடுறாங்க. தலா போஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா அடிப்படையில் ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஃபேக்டரிக்குள்ள வந்து அசம்பிளி லைன் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த அசம்பிளி லைனுக்கு அடிமையாக இருக்கிறாள். எனவே இது விடுதலை கிடையாது அப்படின்னு தலா போஸ்டா வந்து சொல்றாங்க. மைதிலி வந்து இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க சொல்றாங்க உண்மைதான் ஒரு விதத்தில் வந்து இன்னைக்கு முதலாளித்துவ உற்பத்தி முறையில் ஆண் தொழிலாளிக்கும் வந்து அந்த ஃபேக்டரி அசம்பிளி ப்ரொடக்ஷனால ஒரு விடுதலை கிடையாது. ஒரு பெண் வந்து இங்கும் அடிமையாக இருப்பதற்கும் வீட்டில் அடிமையாக இருப்பதற்கும் இரண்டு இடத்தில் அடிமையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இருந்தாலுமே சோஷியல் ப்ரொடக்ஷன் சமூக உற்பத்தி முறைக்குள் ஒரு பெண் வரும்போதுதான், குடும்பத்தை விட்டு வெளியேறும் போதுதான், தன் கையில் ஒரு ஊதியம் என்பது கிடைக்கும் போதுதான் பெண்ணுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு அடையாளம் என்பது உருவாகிறது. தனக்கும் சமூகத்திற்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றி யோசிக்க தொடங்குகிறார். இது வந்து முக்கியமாக ஒரு ஃபியூடல் சொசைட்டி முதல்ல ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் ஒரு பெண்ணுக்கு இந்த அடையாளம் முக்கியமான அடையாளம் தொழிலாளி என்னும் அடையாளம் ஃபேக்டரிக்குள்ள வரும்போதுதான் வந்து கிடைக்குது. இல்லை என்றால் தாய் என்னும் அடையாளத்துக்குள்ளும் தாய்மை என்னும் அடையாளத்திற்குள் தான் பெண் வந்து சிறைப்படுத்தப்படுகிறாள் அப்படின்னு மார்க்ஸுடைய ஹவுஸ் அரெஸ்ட்ங்கிற கான்செப்டையும் மைதிலி வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த டிபேட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நடந்த முக்கியமான டிபேட்ஸ் ஆகவும் நாம் பதிவு செய்ய வேண்டிய டிபேட்ஸ் ஆகவும் நான் வந்து பாக்குறேன். இன்னொரு விதமான அதாவது இப்ப வந்து எப்படிப்பட்ட அமைப்புகளை வந்து தங்களை மார்க்சிஸ்ட் ஃபெமினிஸ்டாக அடையாளப்படுத்தி கொண்ட பெண்கள் வந்து சில என்ன செய்யறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இணைந்து செயல்படுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இணைந்து செயல்படும் போது 81ல வந்து உங்களுக்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சிபிஎம் வந்து உருவாக்குறாங்க. அதற்கு 10 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே டெல்லியிலும் தமிழ்நாட்டிலும் ஜனநாயக மாதர் சங்கம் அப்படிங்கிறது ஜாமாசா என்று உருவாக்கப்படுகிறது. அதற்கு 10 ஆண்டுக்கு பிறகுதான் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது. இப்ப இந்த காலகட்டத்தை 80 to 85 இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் கட்சிகளுக்குள் செயல்பட்ட அந்த வெகுஜன அரங்குகள் மூலமாக பல உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த பெண்கள் ஒருங்கிணைக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. தன்னிச்சையாக செயல்பட்ட குழுக்கள், கட்சிகளுக்கு வெளியே செயல்பட்ட குழுக்கள் அடைந்த வளர்ச்சியை விட வேகமான வளர்ச்சியை கட்சிகள் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்ட வெகுஜன அரங்குகள் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்ட குழுக்கள் வந்து அந்த வளர்ச்சியை வந்து அடையறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த 80 to 85 காலத்துக்குள்ள நம்மால பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருதுன்னா உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த பாண்டாளி பெண்கள் வந்து ஜனநாயக மாதர் சங்கம் NFIW போன்ற அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் போது ஒரு ரா எனர்ஜி என்பது கிடைக்கின்றது. ஏனென்றால் இந்த பாட்டாளி பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய வன்முறையை எதிர்க்கக்கூடிய அதே ஒரு ஆக்ரோஷத்துடன் தான் வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய போலீஸ் அராஜகம்
இருக்கட்டும், வேறு அநீதிகளாக இருக்கட்டும், அதையும் சேர்த்து எதிர்க்கிறார்கள். அப்ப தங்கள் ஆண்களோடு இணைந்து கூலிக்கான போராட்டமும் நிலத்துக்கான போராட்டமும் செய்யக்கூடிய பெண்கள், குடும்பத்திற்குள் தங்களை ஒடுக்கக்கூடிய, தங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எதிரான குரலையும் எழுப்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அனுபவம் என்பது இந்த கட்சிகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய அமைப்புகளுக்கு கட்டாயமாக கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் தான். அப்படி அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஒரு டிபேட்டாகவும் வருது. அட்டானமஸ் விமென்ஸ் குரூப்ஸ் சொல்றாங்க, அதாவது சுயாதீனமாக செயல்படக்கூடிய குழுக்கள். சுயாதீனம் என்றால் மார்க்சிய பார்வையுடன் ஆனால் கட்சியுடன் தங்களை இணைத்துக் கொள்ளாமல் செயல்படக்கூடிய குழுக்கள். இவர்களது பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, அனைத்து கட்சிகளுமே ஜனதா கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், ஒரு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சருக்குள்ள செயல்படக்கூடிய கட்சிகள் தான். எனவே ஒரு பெண்களுக்கான அமைப்பு என்பது தன்னிச்சையாக செயல்பட்டால்தான் அது அந்த அமைப்புக்கான தான் நடத்தக்கூடிய விவாதத்திற்கான ஒரு வளர்ச்சிக்கான, தன் உறுப்பினர்களின் வளர்ச்சிக்கான ஒரு இடம், ஒரு தளம் என்பது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போக, இன்னொரு ஒரு மொபிலைசேஷன் குறிப்பாக தமிழ்நாட்டில இருந்து நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் மொபிலைசேஷன் நடக்குது. ஆனால் அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள இருந்து நடக்கல. இது பெண்ணுரிமை இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை பத்தி பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுவும் மதுரையிலும் சரி சென்னையிலும் சரி 78 தொடங்கப்பட்டது. இது மறுபடியும் இந்த ஒரு பார்வை அப்படின்னு பார்க்க போனால், இந்த இயக்கத்தின் தலைவர்களும் பெண்களும் மார்க்சிய ஃபெமினிஸ்ட் பார்வையில் இருந்து செயல்பட்டவர்கள் தான். கட்டிட தொழிலாளர்களுக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கும் போது, கட்டிட தொழிலாளர் அந்த தொழிலாளர்களின் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சித்தாளர்களாக வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சங்கம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த சங்கத்துக்குள்ளேயே ஒர்க்கர்ஸ், ஒரு மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியில யூனியன் மட்டும் வேற எப்படி இருக்க முடியும்? ஒரு மேல் டாமினேட்டட் யூனியனாக தானே இருக்க முடியும். அப்ப அந்த பெண் சித்தாளர்களின் தேவைகளும் கோரிக்கைகளும் அங்கு அமுக்கப்பட்டு விடும் என்பதால் பெண்ணுரிமை இயக்கம் என்பது கட்டிட தொழிலாளர் சங்கத்துடன் இணைக்கப்பட்ட ஆனாலும் தனியாக செயல்பட்ட ஒரு சங்கமாக உருவாகிறது 78. 84 கட்டிட தொழிலாளர் சங்கமாக மட்டும் இல்லாமல் பலவிதமான துறைகளை சார்ந்த பாட்டாளி பெண்கள் அந்த சங்கத்துக்குள்ள நுழைகிறாங்க. ஏனென்றால் சென்னையை பொறுத்தவரையும் மதுரையை பொறுத்தவரையும் இந்த இயக்கத்தின் வரலாறு எப்படின்னா, ஏழைகளை ஊரை விட்டு விரட்டக்கூடிய, குறிப்பாக குடிசை பகுதிகளை அகற்றக்கூடிய அந்த சென்னை கார்பரேஷன் செய்த மிகப்பெரிய இதுக்கு எதிராக போராட்டங்களை நடத்திய ஒரு சங்கமாக பெண்ணுரிமை இயக்கம் இருந்தது அந்த காலகட்டத்தில். அதே நேரம் சமூகத்திலும் வீட்டிற்குள்ளும் நடந்த வன்முறை, இந்த பார்வையை தான் நம்ம பார்க்கணும். சமூகத்திலும் வீட்டிற்குள் நடக்கக்கூடிய வன்முறையை எதிர்க்கக்கூடிய அதே நேரத்தில் தான் மற்ற வன்முறைகளையும் சமூக அடக்குமுறைகளையும் இந்த அமைப்புகள் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மால பார்க்க முடியுது. அப்போது பெண்ணிய இயக்கங்கள் 70களிலும் 80களிலும் பார்க்கும்போது, ஒரு பெண்களுக்கான இயக்கம் என்பது தன்னிச்சையாக செயல்பட முடியாது. பலவிதமான சமூக பொருளாதார அடக்குமுறைகளை எதிர்க்கும் இயக்கங்களுடன் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். அல்ல, அந்த பார்வையாவது அந்த இயக்கங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொதுவான புரிதல் என்பது இந்த அனைத்து குழுக்களுக்கும் இருந்த ஒரு காலகட்டமாக தான் நாம பார்க்க வேண்டியிருக்கு. அதற்கு இன்னொரு உதாரணம் ஒரு முக்கியமான இயக்கம் இந்த காலகட்டத்தில் நடந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பீகார்ல போத் கயா நில போராட்டம், கயா மாவட்டத்தில் ஏற்பட்ட போராட்டம். இது கம்யூனிஸ்டுகளின் தலைமையில காந்தியன் சோசியலிஸ்டுடைய தலைமையில் நடந்தது. சாந்திர யுவ சங்கர்ஷ் வாகினி அப்படிங்கிற அமைப்பு, அதனுடைய தலைவர் அப்போது ஜெயபிரகாஷ் நாராயணனாக இருந்தார். 10,000 கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் நிலத்தை ஒரு மடம், ஒரு கோயில் மடம் வளைச்சு போட்டிருந்த ஒரு சூழல்ல 78ல போத்கயாவில் ஒரு மிகப்பெரிய நில போராட்டம் வெடித்து 81ல பீகார் அரசு சரி ஒரு 1500 ஏக்கராவது நாங்க பிரிச்சு கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், அடிமட்டத்து பெண்கள், தலித் குடும்பங்களை சார்ந்த பெண்கள் முன்வைத்த, நிலமே இல்லாத குடும்பங்களை சார்ந்த பெண்கள் அந்த அமைப்பிலிருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், நிலம் என்பது ஆண்களின் பெயரில் மட்டும் நீங்க பிரிச்சு கொடுக்கும் போது பட்டா என்பது இருவரின் பெயரில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒருவர் பெயர் என்றால் பெண்ணின் பெயரில் தான் இருக்க வேண்டும். அவங்க வைக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ இதுவரை எங்களுக்கும் நிலமில்லை, எங்கள் ஆண்களுக்கும் நிலமில்லை. இப்போது நீங்கள் ஆண்கள் பெயரில் மட்டும் நிலத்தை கொடுப்பதாக இருந்தால், நாளைக்கு வீட்டை விட்டு கிளம்பு, நிலம் எனக்கு கிடைச்சிட்டு இல்ல
ஒரு சின்ன நிலம் கிடைப்பது என்பது சரியாக இருக்காது அப்படிங்கிற அந்த குரலை வந்து முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிலப்போராட்டத்துக்காக செயல்பட்ட ஒரு இயக்கத்தில் மனைவியை அடிப்பது அந்த விஷயத்தையும் வந்து ஒரு குடும்ப வன்முறை விஷயத்தையும் வந்து முன்வைக்கிறாங்க. இதற்கும் காரணம் நீங்க முக்கியமான ஒரு காரணமாக எதுவாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உருவான பல பெண்ணியவாதிகள், மார்க்சிய பெண்ணியவாதிகள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த குடும்பங்களில் இருந்து வரக்கூடிய பெண்கள் போத்கயா போன்ற இந்த இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு மணிமாலா போன்றவர்கள் இந்த புரிதலை வந்து உருவாக்குகிறார்கள். இந்த புரிதலின் காரணமாக ஒரு ஒரு போராட்டத்திற்குள் ஒரு போராட்டம், நில போராட்டத்திற்குள் பெண்களுக்கான ஒரு போராட்டம், ஒரு பெண்ணிய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு போராட்டமாக மலர்ந்த ஒரு விஷயத்தை நம்மால இந்த போத்கயா போராட்டத்தில் பார்க்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இப்ப இந்த ஒரு சம்மரியாக சொல்ல வேண்டும் என்றால், ஆரம்ப காலகட்டத்தில் இடதுசாரி இயக்கங்களுக்கு இருந்த ஒரு புரிதல், அதாவது ஒரு குறுகிய பார்வை, கிளாஸ் என்பது மட்டுமே, வர்க்கம் என்பது மட்டுமே அடிப்படை முரண்பாடு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு என்பது இரண்டாம் பட்ச முரண்பாடு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து உடைக்கப்பட்டது அப்படிங்கறத நம்மால வந்து பார்க்க முடியுது. இது வந்து இந்த கிளாசிக்கல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாசிக்கல் பொசிஷன்ல, அதாவது நான் கிளாஸ் விஷயத்தை நாம பேசக்கூடாது, வர்க்கம் தவிர்த்து அப்பாற்பட்ட விஷயங்களை பேசுவதால் வந்து பிரயோஜனம் கிடையாது, இது புரட்சி வந்த பிறகு நாம் வந்து பெண்களுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கலாம், இல்ல பெண்ணியவாதிகள் என்பவர்கள் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலியை உடைச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த பார்வை என்பதே உள்ளிருந்தும் உடைக்கப்படுகிறது. ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெகுஜன அமைப்புகளை உருவாக்குகிறார்கள். பெண் தலைவர்கள் இந்த வெகுஜன அமைப்புகளில் தலைமை தாங்கி இந்த பிரஷரை, இந்த நெருக்கடியை உள்ளிருந்தும் கொடுக்கிறார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வெளியிருந்து இருக்கக்கூடிய இந்த பெண்கள் அமைப்புகள் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய மார்க்சிய ஃபெமினிச பார்வையில் இருந்து செயல்படக்கூடிய இந்த பெண்கள் அமைப்புகளும் இந்த பிரஷரை, இந்த நெருக்கடியை இந்த உரையாடல்கள் மூலமாக தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியின் காரணத்தினால் புதிய புரிதல்கள் என்பது உருவாகின்றன. ஒரு அந்த கிளாசிக்கல் பொசிஷன்ல இருந்த அந்த குறுகிய பார்வை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்மால பார்க்க முடியுது. அதுக்கு உதாரணங்களாக சொல்ல போனால், முதல்ல வந்து தலித் பெண்களுக்கு எதிரான மாஸ் ரேப்ஸ், கூட்டு பலாத்காரங்களை கையில் எடுத்த எம்எல் பார்ட்டி பீகாரில், அதை வெகுவாக கையில் எடுத்தவர்கள் அதே நேரம் வந்து சமமான வேலைக்கு சமமான கூலி என்னும் அந்த கோரிக்கையை முதலில், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான கூலி என்னும் கோரிக்கையை முதலில் எடுக்கவில்லை. ஏன்னா அது வந்து ஒரு இரண்டாம் பட்ச ஒரு விஷயமாக அவர்கள் பார்வையில் தெரிந்தது. பிறகு இந்த புரிதல்கள் வரப்போகும் போது இல்ல, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு முக்கிய வாய்ந்த ஒரு கோரிக்கை தான் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து வருகிறது. இரண்டாவதாக நீங்க ட்ரேட் யூனியன்ஸ் உடைய வரலாறு வந்து பார்க்கும்போது, முதலில் அனைவருக்குமான அதிகமான ஊதியம் அப்படிங்கிற ஒரு வேஜ் டிமாண்டோட நிற்குது. பிறகு இந்த புரிதல்கள் வரும்போது பெண்களுக்கு, பெண் ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், வேலையிடத்தில் கிரஷ் என்பது இல்லாமல், குழந்தைகள் காப்பகம் இல்லாமல் இருப்பது, வேலையிடத்தில் பாலியல் வன்முறை என்பது நடப்பது, குறிப்பாக ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் போது பெண் ஊழியர்களை தான் முதலில் வீட்டுக்கு அனுப்புவது, லாஸ்ட் டு ஹையர் ஃபர்ஸ்ட் டு ஃபயர் அப்படிங்கிற அந்த சூழல், இப்படிப்பட்ட விஷயங்களையும் ட்ரேட் யூனியன்ஸ், லெஃப்ட் பார்ட்டியுடைய ட்ரேட் யூனியன்ஸ் வந்து முகம் கொடுத்து அதில் வந்து ஆழமாக இறங்கிய அந்த விஷயத்தையும் நாம வந்து இந்த புரிதலையும் நாம் ஒரு பாசிட்டிவான விஷயமாக, இந்த உரையாடல்கள் காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு பாசிட்டிவ் விஷயமாக நாம் பார்க்க முடிகின்றது. கடைசியாக 80களிலும் 90களிலும் அட்டானமஸ் குரூப்ஸாக இருந்தாலும் இருக்கட்டும், தனிச்சையாக செயல்படக்கூடிய குழுக்களாக இருந்தாலும் இருக்கட்டும், கட்சியோடு செயல்படக்கூடிய இடதுசாரி பெண்கள் அமைப்புகள், வெகுஜன அமைப்புகளாக இருந்தாலும் இருக்கட்டும், சவால்கள் என்பது மிகப்பெரிய சவால்களாக இருந்தன இந்த காலகட்டத்தில். ஒரு பக்கம் வந்து குடும்ப வன்முறை என்பது அதிகரித்த ஒரு சூழல், இரண்டாவது கஸ்டோடியல் ரேப், போலீஸ் நடந்த ரேப். மதுரா சம்பவம் உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். மதுரா என்னும் ஆதிவாசி பெண் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டார். அதற்கு பிறகு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பெண் வந்து எப்படி பலாத்காரம் செஞ்சிருப்பாங்க, இந்த பெண் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் செய்யலை, அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு உறவு என்பது இருந்திருக்கிறது, எனவே இது பலாத்காரமாக இருந்திருக்க முடியாது, she would have consented அப்படிங்கிற
ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்போதுதான் அதற்கு எதிராக அனைத்து பெண்களும் அமைப்புகளில் இருந்த பெண்களும் சரி, வெகுஜன அமைப்புகளில் இருந்த பெண்களும் சரி வந்து குரல் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்மால பார்க்க முடியுது. குறிப்பாக 90களில் வந்த இன்னொரு மிகப்பெரிய சவால் என்னவென்று நீங்க பாத்தீங்கன்னா, வலதுசாரி கட்சிகள் வந்து பெண்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயமும் நம்மால வந்து பார்க்க முடியுது. இந்துத்துவா வந்து தோன்றக்கூடிய வளரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. முஸ்லிம் விமனுடைய மாஸ் ரேப்ஸ் நடக்குது. சூரத்தையும் சரி, பாகல்பூர், பீகார்ல இருந்த ஒரு பாகல்பூர் மாவட்டத்திலும் சரி, அந்த சூழலில் வந்து கம்யூனிட்டி கிரைம்ஸ் என்பது ரூப் கல்வருடைய சதி நடந்த ஒரு விஷயம் சரி. இப்ப இந்த சவால்களை வந்து இரண்டு தரப்பிலும் பெண்கள் அமைப்புகள் வந்து சந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு சவால்களாக இருந்தன. எல்லா நேரமும் இருவருமே சேர்ந்து இணைத்துதான் கேம்பெயின் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பல நேரங்களில் அவர்களது கருத்தியல் ரீதியான புரிதல்களில் கேம்பெயின்ஸ்ல வந்து ஒரு ஒற்றுமை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடைசியாக சொல்ல வேண்டிய விஷயம், அந்த 90களுக்கு வரும்போது இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்தவரை தன்னை கேள்விக்கு உட்படுத்தி கொண்டே எந்த நேரமும் கேள்விக்கு உட்படுத்தி கொண்டிருந்து ஒரு இயக்கமாக மார்க்சிய பாதையிலும் பெண்ணிய பாதையிலும் செயல்படும் போது இந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை திறந்த மனதுடன் சந்திக்கக்கூடிய ஒரு வளமான இயக்கமாக தான் பொதுவுடைமை இயக்கத்துக்கும் பெண்ணிய இயக்கங்களுக்கும் இருந்த இந்த உறவை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன். கேள்வி